Hello and welcome to Coffee with Selva. நம்ம வீடுகளில் பொதுவாக லேப்டாப், ஃப்ரிட்ஜ், கபோர்ட்னு எல்லா இடத்துலையும் ஸ்டிக்கர்ஸ் ஒட்டி வைக்கிற பழக்கம் நமக்கும் இருக்கும், நம்ம பசங்களுக்கும் இருக்கும். அண்ட் ஸ்பெஷலி அம்மாஸ்க்கு கிச்சனில் யூஸ் பண்ணும்போது நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்டிக்கர்ஸ் ரிமூவ் பண்ண வேண்டியது இருக்கும். புதுசாக வாங்கின ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களாக இருக்கலாம், ஜாம் பாட்டில்ஸ், பிக்கிள் பாட்டில்ஸ், இதையெல்லாம் வேஸ்ட் பண்ண மனசு வராமல் ஏதாவது யூஸ் பண்ணிக்கலாம்னு தோணும். நம்ம யூஸ்வலாக தண்ணியில் ஊற வைப்போம் அண்ட் டிஷ்வாஷ் லிக்யூட் போட்டு நிறைய ஸ்க்ரப் பண்ணிகிட்டே இருப்போம். சில ஸ்டிக்கர்ஸ் ஈஸியாக ரிமூவ் ஆகிடும் அண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் அது கம்ப்ளீட்டாக வராமல் பாதி வந்தும் வராமலும் ரொம்ப டென்ஷனாகவே இருக்கும். ஸோ இந்த டிப்ஸ் ஃபாலோ பண்ணி நீங்கள் ஈஸியாக கிச்சனில் அண்ட் உங்கள் வீட்டில் எந்த டைப் ஆஃப் ஸ்டிக்கர்ஸை வேணாலும் ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். லெட்ஸ் ஸ்டார்ட். புதுசாக வாங்கின ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரங்களை யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இருக்கிற ஒரு பெரிய டென்ஷன் ப்ரைஸ் லேபிள், பிராண்ட் லேபிள்னு இருக்கிற ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணுறது தான். இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி 5 செகண்டில் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு ஸ்டிக்கர் இருக்கிற பாத்திரங்களை சூஸ் பண்ணிவிட்டு இடுக்கியால் அதை டைட்டாக ஹோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போது பாத்திரத்தோட உள்பகுதியிலிருந்து ஸ்டிக்கர் இருக்கிற இடத்த லைட்டாக நீங்கள் ஹீட் பண்ணும்போது அதில் இருக்கிற பசை கொஞ்சம் லூசன் ஆகும். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கத்தி, ஸ்பூன் இல்லை தண்ணி தொட்டு கூட நீங்கள் ஸ்டிக்கரை ரிமூவ் பண்ணிக்கலாம். பாத்திரத்தில் சூடு ஏற்றும் போது கண்டிப்பாக நீங்கள் இடுக்கி யூஸ் பண்ணி தான் அதை பிடிக்கணும், இல்லைனா சூடு பரவி கண்டிப்பாக கையில் சுற்றும். கிளாஸ் பாட்டில்ஸில் இருக்கிற ஸ்டிக்கர்ஸை இந்த மெத்தட் ஃபாலோ பண்ணி ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். தண்ணியை நல்லா கொதிக்க வச்சுட்டு ஸ்விட்ச் ஆஃப் பண்ணதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா அப்படி இல்லைன்னா டிஷ்வாஷ் லிக்யூட் 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ண வேண்டிய பாட்டிலை தண்ணியில் கம்ப்ளீட்டாக மூழ்கிற மாதிரி டிப் பண்ணி வச்சுருங்க. அரை மணி நேரம் தண்ணியில் நல்லா ஊறினதுக்கப்புறமா பாட்டிலை கேர்ஃபுல்லாக வெளியில் எடுத்துட்டு நீங்கள் அந்த ஸ்டிக்கர்ஸை ரிமூவ் பண்ணலாம். அதில் இருக்கக்கூடிய க்ளூவோட டைப்பை பொறுத்து சில ஸ்டிக்கர்ஸ் கையால் ரிமூவ் பண்ணும்போதே ஈஸியாக வந்துடும், சில ஸ்டிக்கர்ஸை நீங்கள் கத்தி வச்சு கூட ரிமூவ் பண்ணிடலாம். இப்போது ஸ்டிக்கரோட ரெசிடியூன்னு சொல்லக்கூடிய அந்த பசை இன்னும் இருக்கலாம். ஸோ இதை நீங்கள் நார்மலாக டிஷ்வாஷ் லிக்விட் யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணும்போது கம்ப்ளீட்டாக போயிடும். ஸோ உங்களோட க்ளீன் பாட்டில் ரெடி ஆயிடுச்சு. க்ளீன் பண்ண கிளாஸ் பாட்டில்ஸில் நீங்கள் கிச்சன் இன்க்ரீடியன்ட்ஸ் கூட தாராளமாக ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், ஆர் சின்ன சின்ன செடிகள் கூட நீங்கள் வச்சுக்கலாம். சில பாட்டில்ஸில் ஸ்டிக்கர்ஸ் ஈஸியாக ரிமூவ் ஆனால் கூட ஸ்டிக்கர் ரெசிடியூன்னு சொல்லக்கூடிய அந்த பசையை நீக்கிறது ரொம்பவே கஷ்டம். பேக்கிங் சோடா நம்ம சமையலுக்கு பயன்படுத்துகிற நார்மல் சன்ஃப்ளவர் ஆயிலாக இருக்கலாம். ரெண்டையும் ஈக்குவல் அமௌண்ட் எடுத்து அதை பேஸ்ட் ஆக்கினதுக்கு அப்புறமா அந்த பசை இருக்கக்கூடிய பகுதியில் கம்ப்ளீட்டாக இதை அப்ளை பண்ணிடுங்க. இந்த பேஸ்ட்டுக்கு பதிலாக நீங்கள் பிரெட்ல தடவி சாப்பிடக்கூடிய பீனட் பட்டர் கூட இதே மாதிரி அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கம்ப்ளீட்டாக அப்ளை பண்ணியாச்சு. இதை அரை மணி நேரம் டிஸ்டர்ப் பண்ணாமல் அப்படியே வச்சிடலாம். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா ஏதாவது ஷார்ப் ஆப்ஜெக்ட் வச்சு, அதாவது ஸ்பூனாக இருக்கலாம் இல்லை கத்தியாக இருக்கலாம், அதை வச்சு லைட்டாக ரிமூவ் பண்ணால் கூட அது ரொம்பவே ஈஸியாக ரிமூவ் ஆகிடும். இப்போ நான் பேப்பர் டவல் வச்சு க்ளீன் பண்ணி காமிக்கிறேன். நல்லா க்ளீனாக கம்ப்ளீட்டாக அந்த ரெசிடியூ எல்லாமே போயிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் ஒரு வாஷ் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். வாவ், இப்போ பார்க்குறதுக்கு ரொம்பவே புதுசாக இருக்குது. இந்த 3 டிப்ஸுமே உங்களுக்கு வீட்டில் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. Love your life, follow your passion and achieve your dreams. Thank you.